இன்று புதிய 22 வழிகாட்டுதல்களை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் எந்த ஒரு வங்கியும், எந்த ஒரு நிதி நிறுவனத்திற்கும், பெரிய தொழிற்சாலைகளுக்கும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி கூட ஒரே கையெழுத்தில் கொடுக்க முடியும். அவை தனது 20% நிதியை உடனடியாக விடுவிக்க முடியும். ஆர்பிஐ அப்ரூவல் தேவையில்லை. முன்பு 100 கோடிக்கு ஆர்பிஐ அப்ரூவல் தேவைப்படுது, இப்போது தேவைப்படாது. ஏற்கனவே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்துதான் இந்தியா திவாலான நிலைமைக்கிறது. இருந்தாலும் தற்சமயம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான கடன் உதவி கணிசமாக குறைந்து விட்டதால் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. மேலும் எப்பொழுதும் போல சாதாரண தொழிற்சாலை செய்பவர்களுக்கு கடன் கிடைப்பது குதிரை கொம்பாகத்தான் இருக்கும். இது பெரிய வணிக தொழிற்சாலை அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு பெரிய இன்றைய வெளியீடு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்க்க முடிகிறது. இதன் மூலம் பெரிய தொழில்கள், கார்ப்பரேட் தொழில் வருவதால் இந்தியா முன்னேறும் என்று ஒரு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய விளைவுகள் அடுத்த ஆண்டு தெரிய வரும். இது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமானதா அல்லது அடிப்படை மக்களுக்கு இது உதவிகரமாக இருக்குமா என்பதை காலம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே இன்று வெளியிட்ட அறிவிப்பு பணக்கார தொழிலதிபர்களுக்கு ஒரு அறிவிப்பு, ஏழைகளுக்கு எப்பொழுதும் ஒரு 1000 ரூபாய் தான். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள்.